மாணவர்களே, இந்த வீடியோல நாம ஒரு மின்னோட்ட வளையம் எவ்வாறு ஒரு காந்த இருமுனையாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வட்ட வடிவமான வளையம் ஒன்று தன்னை சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு அதனுடைய அச்சுக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட மின்னோட்டம் பாயக்கூடிய வளையம் எவ்வாறு ஒரு காந்த இருமுனையாக, அதாவது ஒரு மேக்னெட்டிக் டைபோல், அதாவது நார்த் போல் சவுத் போல் 2 முனைகளை கொண்டதாக எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்துல உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும், அதனுடைய டைரக்ஷன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதுக்கு நாம வழக்கமாக வலதுகை விதியை பயன்படுத்துவோம். இப்போ இங்க பாருங்க, நீங்க ஒரு மின்னோட்ட வளையத்தை, இப்போ மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையத்தை பாக்குறீங்க. இப்போ இதுல நம்ம காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன், காந்தப்புல கோடுகளை நம்ம வரைய முயற்சி பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பல்வேறு புள்ளிகள் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், அதே போல இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 புள்ளிகளை நான் காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்க போறேன். அதை பொறுத்து காந்தப்புல கோடுகளை நான் வரைய போறேன். காந்தப்புல கோடுகள் எப்பவுமே ஒரு மைய வட்டங்களாக, அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. சரி, இப்ப இந்த புள்ளியில நம்ம காந்தப்புலத்தினுடைய இந்த லூப்ல, இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்துல மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, கடிகாரம் முள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில பாயுது அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. சரி, இப்ப இந்த புள்ளியில நான் காந்தப்புலத்தை காந்தப்புலத்தினுடைய திசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வலதுகை விதியை இதுக்கு பயன்படுத்தலாம். இப்ப வலதுகை விதியை நான் எப்படி பயன்படுத்துவேன்? மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன்ல என்னுடைய வலதுகை பெருவிரலை நீட்டி இந்த கம்பியை மற்ற விரல்களால் நான் பிடிக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னா என்னுடைய விரல்கள் என்ன டைரக்ஷன்ல திரும்பி இருக்கோ அதுதான் என்னுடைய காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இந்த கம்பிக்கு, இந்த வளையத்திற்கு உள்ளே பாத்தீங்க அப்படின்னா இந்த காந்தப்புலம் எப்படி இருக்குன்னா, இந்த எந்த தளத்துல இந்த மின்னோட்ட வளையம் வைக்கப்பட்டிருக்கோ அந்த தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல வெளிநோக்கி வருவதாக இருக்கிறது. ஏன்னா அந்த கை, நீங்களே கை வச்சு பாருங்க, கை எப்படி வளையுது பாருங்க. உள்ள இருக்க நீங்க இந்த கம்பியை உங்களுடைய கையால பிடிக்கிறீங்க. அப்படி பிடிக்கும் போது கம்பிக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா உங்க விரல்கள் எப்படி இருக்கு? மேல் நோக்கி இருக்குது. அதாவது கம்பி இருக்கக்கூடிய அந்த தளத்திற்கு செங்குத்தான திசையில மேல் நோக்கி வருது. அப்படி இருந்ததுன்னா கம்பிக்கு வெளியே இருக்கக்கூடிய பக்கத்துல உங்க விரல் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அது விரல்கள் கீழ் நோக்கி மடியும். அப்படின்னா அது தளத்திற்கு உள்நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த புள்ளியில எடுத்து பாருங்க. இந்த புள்ளியில மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன், இப்ப இந்த புள்ளியில மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் சொல்லும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த புள்ளியில இந்த வளையத்திற்கு தொடுவரையாக நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன். இப்ப அந்த டைரக்ஷன்ல விரல்களை நீட்டிக்கொண்டு இந்த கம்பியை பற்றுவது போல விரல்களை வச்சீங்கன்னா இப்ப மீண்டும் நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த வளையத்துக்கு உள்ளே விரல்கள் எப்படி வருது? மேல் நோக்கி வருது. வளையத்துக்கு வெளியே விரல்கள் கீழ் நோக்கி வருது அப்படிங்கிறத பாக்குறீங்க. அதே போல இந்த புள்ளியிலையும் வச்சு பாருங்க. இந்த புள்ளியில கரண்ட்டுடைய டைரக்ஷன் இதுக்கு தொடுவரையாக, இதான் கரண்ட்டுடைய டைரக்ஷன். இப்ப இது போல கரண்டினுடைய டைரக்ஷன்ல நீங்க உங்களுடைய வலதுகை பெருவிரலை நீட்டி விரல்களை இந்த கம்பியை பற்றுவது போல நீங்க இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அப்போ வெளியில பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல்கள் கீழ் நோக்கி இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உங்க விரல்கள் தளத்தை தாண்டி மேல் நோக்கி வருகிறது அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க இல்லையா? சரி, இப்ப இதை வைத்து நம்ம இந்த காந்தப்புல கோடுகளை வரைய முயற்சி பண்ணோம் அப்படின்னா, ஒரு மைய வட்டங்களாக வரைஞ்சோம் அப்படின்னா அது இது போலதான் இருக்கும். பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இதுல 4 புள்ளிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இதுதான் மின்னோட்டம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாயுது. மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன். சரி, இப்ப இதுல பாருங்க, மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. இந்த 4 புள்ளிகள், இது புள்ளி 1, இது புள்ளி 2வது புள்ளி, இது 3வது புள்ளி, இது 4வது புள்ளி. இந்த 4 புள்ளிகள்லையும் இங்க காந்தப்புல கோடுகள் வரையப்பட்டிருக்கு. இதே போல நம்ம சொன்னது மாதிரி இந்த வலதுகை அந்த குறிப்பிட்ட புள்ளியில மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன்ல விரலை நீட்டி நம்மளுடைய அந்த கம்பியை பற்றுவது போல விரல்களை வைக்கும் போது என்ன டைரக்ஷன்ல வருது அப்படிங்கறத பொறுத்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம், நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளையத்துக்கு உள்ளே பாத்தீங்க அப்படின்னா இந்த காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வளையத்துக்கு உள்ளே இப்ப இந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளையும் பாருங்க. இங்க எப்படி இருக்கு? இந்த வளையம் இருக்கக்கூடிய தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல வெளிநோக்கி வருகிறது அப்படிங்கறது மேல் நோக்கி போடப்பட்டிருக்க ஆரோ வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த புள்ளிக்கு நம்ம வரைஞ்ச காந்தப்புல கோடுகள் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஒரு மைய வட்டங்கள். அதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்க, உள்ள பாத்தீங்கன்னா தளத்தை தாண்டி வெளிநோக்கி வருகிறதுங்கிறது இந்த ஆரோ மார்க் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெளியில பாத்தீங்கன்னா தளத்திற்கு உள்நோக்கி செல்கிறது அப்படிங்கறது உள்ள போற ஆரோ மார்க், கீழே போற ஆரோ மார்க் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த புள்ளி எடுத்துக்கோங்க. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு வரையப்பட்ட காந்தப்புல கோடுகள் 2 கோடுகள் இருக்கு இல்லையா, அதை பாருங்க.
தளத்திற்கு வெளிநோக்கி உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில, வளையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில தளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கி வருகிறது. இந்த வளையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில தளத்திற்கு செங்குத்தாக உள்நோக்கி செல்கிறது. நம்ம 4வது எடுத்தீங்கன்னாலும் அதே ட்ரெண்டை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வளையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய காந்தப்புல கோடுகள் மட்டுமே அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ வளையத்துக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியுது? காந்தப்புல கோடுகள் எல்லாமே வந்து அந்த வளையத்திற்கு கீழிருந்து அந்த வளையம் இருக்கக்கூடிய தளத்தை தாண்டி இப்படி மேல் நோக்கி செல்றதை நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா? இதுதான் வந்து இப்படிதான் வந்து இந்த ஒரு வளையத்துல மின்னோட்டம் பாயும் போது அதில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து இது போலதான் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து எப்படி காந்த இருமுனையாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லையா? இப்போ இதனுடைய காந்தப்புல கோடுகளை நான் இங்கே எடுத்து வரைஞ்சிருக்கேன். அங்கே நம்ம பார்த்ததை நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடாக இங்கே வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையத்துக்கு உள்ள நீங்கள் என்ன பார்க்குறீங்க? காந்தப்புல கோடுகள் வந்து கீழிருந்து மேல் நோக்கி இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் காந்தப்புல கோடுகள் வளையத்துக்குள்ள இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த வளையம் எப்பவுமே வந்து காந்தப்புல கோடுகள் வந்து எப்படி இருக்கும்? காந்தப்புல கோடுகள் எப்பவுமே வந்து மூடிய வளையங்களாக, க்ளோஸ்டு லூப்ஸாக இருக்கும் இல்லையா? அப்போ இது எல்லாமே வந்து பின்னாடி இப்படியே மூடி திரும்பவும் வந்து அதோடைய ஆரம்ப, இப்போ இந்த காந்தப்புல கோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே சுற்றி வந்து மீண்டும் அதோடைய இதுக்கே வந்துடும். இதே போல எல்லா கோடுகளும் இதே போல தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த காந்தப்புல கோடுகளை நம்ம ஒரு பார் மேக்னெட், ஒரு சட்ட காந்தத்தினுடைய காந்தப்புல கோடுகளோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இங்கே நீங்கள் பார்க்குற படம் இருக்குல்ல, இதில் தான் வந்து சட்ட காந்தத்தினுடைய காந்தப்புல கோடுகள் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நார்த் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது. இப்போ ஒரு சட்ட காந்தத்தில் காந்தப்புல கோடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் டைரக்ஷன்லேருந்து சவுத் டைரக்ஷனை நோக்கி காந்தப்புல கோடுகள் இருக்கும். மேக்னெட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சவுத்திலிருந்து நார்த்தை நோக்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு காந்தப்புல கோடும் எப்படி இருக்கும்? ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இது ரெண்டினுடைய காந்தப்புல கோடுகளையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரியான காந்தப்புலத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது இந்த கோடுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப இரண்டும் ஒரே மாதிரியான காந்தப்புலத்தை உருவாக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பார் மேக்னெட்டை யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஒரு பார் மேக்னெட்டை யூஸ் பண்றதுக்கு பதிலாக நாம ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையத்தை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அதுவும் வந்து அதே போல எப்படி ஒரு சட்டகாந்தம் ஒரு காந்தப்புலத்தை எப்படி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குதோ அதே போல ஒரு காந்தப்புலத்தை தான் ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையமும் உருவாக்குது அப்படிங்கிறது இந்த காந்தப்புல கோடுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியுது இல்லையா? அப்போ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன? இதுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம எங்கெல்லாம் வந்து சட்டகாந்தத்தை பயன்படுத்துறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்தை நம்மளால பயன்படுத்த முடியும். அதனால என்ன ஆகும்? ஒரு சட்ட காந்தத்தினால உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய வலிமையை வந்து நம்ம எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. ஆனா அதே இது ஒரு நம்ம மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம அதுக்குள்ள பாயக்கூடிய மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலமாக, அதில் இருக்கக்கூடிய சுருள்களின் எண்ணிக்கையை மாற்றுவதன் மூலமாக நம்மளால அது உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை நம்மளால மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையில்லைன்னா அந்த அதுக்குள்ள மின்னோட்டம் பாயல அப்படின்னா அது ஒரு காந்தமாகவே செயல்படாது. அப்படி நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னா அது ஒரு காந்தமாக நம்ம காந்தம் இல்லாத முறையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரியான சில பயன்கள் வந்து இருக்கு ஒரு சட்ட காந்தத்துக்கு பதிலாக ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கம்பியை பயன்படுத்துறதுனால. சரி, அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? அப்போ ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையம் வந்து ஒரு காந்த இருமுனையை போன்றே ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. அதனால இது ஒரு காந்த இருமுனையாக செயல்படுகிறது. ஒரு மேக்னெட்டிக் டைபோலாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு மேக்னெட்டிக் டைபோலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இங்கே மேக்னெட்டுடைய டைரக்ஷன் என்ன? எங்க நார்த் போல் இருக்கும், எங்க சவுத் போல் இருக்கும்? இப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காந்தப்புல கோடுகள் வந்து கீழிருந்து மேல் நோக்கி போகுது இல்லையா? அப்படி அதே போல இங்கே பாருங்க, ஒரு பார் மேக்னெட்ல பாருங்க, பார் மேக்னெட்டுக்குள்ளே பார்க்கும்போது காந்தப்புல கோடுகள் எப்படி போகுது? சவுத்துல இருந்து நார்த்தை நோக்கி போகுது. அப்போ நாம இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை என்ன சொல்லலாம்? இது வந்து இந்த மேக்னெட்டிக் டைபோலுடைய சவுத்துன்னு சொல்லலாம். அதே போல இந்த மேல இருக்கக்கூடிய பகுதியை நம்ம மேக்னெட்டிக் டைபோலுடைய நார்த் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதோடைய டைபோல் இந்த காந்த இருமுனையுடைய திசை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சவுத்துல இருந்து நார்த்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, அப்ப ஏன் வந்து ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையம் வந்து ஒரு காந்த இருமுனையாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த காந்த இருமுனையினுடைய வலிமை என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடிய காந்த இருமுனை திருப்புத்திறன் இதற்கு என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அடுத்து. இப்ப பாருங்க, ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையம், இப்ப இந்த வளையத்துல மின்னோட்டம் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல பாயுது. இது வந்து இந்த வளையத்தை பாத்தீங்கன்னா இந்த வளையத்தினுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர். இந்த வளையத்துல ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. இதன் காரணமாக இதனுடைய மையப்புள்ளியிலிருந்து Z அப்படிங்கிற ஒரு தொலைவுல உருவாகக்கூடிய காந்தப்புலம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா Zங்கிற தொலைவு வந்து மையத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த தொலைவு. காந்தப்புலம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த Bங்கிற காந்தப்புலம் உருவாகிறது. அந்த காந்தப்புலனுடைய திசை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது என்ன தளத்தில் இருக்கிறதோ அந்த தளத்திற்கு செங்குத்தான திசையில இந்த காந்தப்புலம் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். இதுக்குரிய ஃபார்முலா நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காந்தப்புலம் வந்து B வெக்டர் ஈக்குவல் டு μ0 Ni/2
into r square divided by r square plus z square to the power of 3/2 k cap அப்படி சொல்லி நம்ம டிரைவ் பண்ணோம். சரி, இப்போ இதுலயே வந்து இதை வைத்து இந்த ஃபார்முலாவை வைத்து இதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஜெட்ங்கிற புள்ளி வந்து இந்த வளையத்தினுடைய ஆரத்தை காட்டிலும் மிக மிக அதிகமானது. ஏன்னா இந்த வளையம் வந்து ரொம்ப பெரிய வளையமாக இருக்காது இல்லையா? அப்போ கண்டிப்பாக நம்ம அளக்கக்கூடிய புள்ளி, காந்தப்புலம் எந்த புள்ளியில் அளக்குறோமோ அந்த புள்ளியுடைய தொலைவு வந்து இந்த வளையத்தினுடைய ஆரத்தை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும். அப்போ Z வந்து greater than R அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்போ அப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. B vector equal to mu naught Ni/2 into R square by R square plus Z square. இதுல வந்து Z வந்து R ஐ காட்டிலும் மிகவும் அதிகம் அப்படிங்கும் போது இந்த டேர்ம்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் இல்லையா? இது ரொம்ப சின்ன டேர்ம் ஆயிடுது இல்லையா? அப்போ நம்ம R square plus Z square நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம R square plus Z square approximately equal to Z square எழுதலாம் இல்லையா? அப்போ நம்ம அதை இங்கே எழுதணும் அப்படின்னா Z square to the power of 3/2 k cap. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா B vector equal to mu naught Ni/2 R square divided by என்ன ஆகும் பாருங்க, Z squareல இருக்கக்கூடிய 2வும் இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடியது Z cube k cap அப்படி சொல்லி வருது. சரி, இப்போ இதில் வந்து ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பையால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். B vector equal to mu naught Ni/2 into R square by Z cubeல மேலையும் நான் வந்து பையால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், கீழையும் பையால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். K cap. இப்போ என்ன ஆகும்? B vector equal to mu naught Ni pi R square divided by 2 pi Z cube k cap அப்படி சொல்லி வருமா இல்லையா? சரி, இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது என்னது? இந்த பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது இந்த நம்ம எடுத்துக்கொண்ட இந்த மின்னோட்ட வளையத்தினுடைய பரப்பளவு தான் இல்லையா? இது அப்போ வளையத்தினுடைய பரப்பளவுக்கு நான் ஏ அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். இதனுடைய பரப்பளவு வந்து ஏன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் நம்ம ஏனால மாற்றணும்னா B vector equal to mu naught Ni A divided by 2 pi Z cube k cap அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, இப்போ பாருங்க இந்த காந்த புலம் எதையெல்லாம் பொறுத்து மாறுகிறது அப்படிங்கிறத பாருங்க. இந்த mu naught 2 pi இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தான் கண்டிப்பாக காந்தப்புலத்தை அளக்க போறோம். அப்போ அந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தொலைவும் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? அது மாறப்போறது இல்லை. இப்போ இது எல்லாமே மாறிலிகள் அப்படின்னா இந்த காந்தப்புலம் எதை பொறுத்து மாறுகிறது? இந்த காந்தப்புலம் வந்து NIA இந்த 3 டேர்ம்ஸை பொறுத்து மாறுதா? இதோடைய எண் மதிப்பை நான் பின்னு போட்டுக்கிட்டேன்னா B வந்து நான் என்னன்னு எழுதலாம்? B ப்ரப்போர்ஷனல் டு NIAன்னு எழுதலாமா இல்லையா? ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ஸ் தானே. இதுல Nங்கிறது என்னது? Nங்கிறது சுற்றுகளின் எண்ணிக்கை. ஐங்கிறது என்னது? ஐங்கிறது மின்னோட்டம். இதுல எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறது. ஏங்கிறது என்னது? ஏங்கிறது இந்த வளையத்தின் பரப்பளவு. அப்போ இந்த வளையத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து இந்த சுற்றுகளுடைய அதில் இருக்கக்கூடிய இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை, அந்த வளையத்தினுடைய பரப்பளவு ஏரியா, அந்த வளையத்தில் பாயக்கூடிய மின்னோட்டம், இது மூன்றையும் பொறுத்து மாறுகிறது. அப்ப இந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த NIA, இது மூன்றும் சேர்ந்த அளவு வந்து எதை பொறுத்தது? அது இந்த வளையத்தை பொறுத்த ஒரு குவான்டிட்டி இல்லையா? அப்ப அந்த இந்த வளையத்தை மற்றும் அதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை பொறுத்த ஒரு குவான்டிட்டி. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம இதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, இந்த காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு நம்ம வந்து Pங்கிற சிம்பலை, ஸ்மால் Pங்கிற சிம்பலை பயன்படுத்துவோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்மால் PM ஈக்குவல் டு N இன்டூ I இன்டூ A அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, அப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம PM அப்படிங்கிற ஸ்மால் PM அப்படிங்கிற சிம்பலை பயன்படுத்துவோம். இதனுடைய மதிப்பு இந்த NIA, இந்த மூணினுடைய ப்ராடக்ட் பெருக்கல் பலன் தான் வந்து இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்தினுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அல்லது மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ இதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து வலதுகை விதியை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்க, மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன்ல நம்மளுடைய வலதுகையினுடைய விரல்களை மடிச்சு வச்சோம் அப்படின்னா
நம்மளுடைய பெருவிரல் வந்து என்ன டைரக்ஷனை காட்டுகிறதோ அதுதான் வந்து இந்த டைபோல் மொமெண்டினுடைய டைரக்ஷன். இப்போ பாருங்க, இப்போ இங்கே பாருங்க, நம்மளுடைய மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிறத பாக்குறீங்க. இப்போ அந்த டைரக்ஷன்ல நம்மளுடைய விரல்களை மடிச்சு வைக்கும்போது நம்மளுடைய பெருவிரல் எங்க இருக்கு, இந்த தளத்திலிருந்து மேல் நோக்கி செல்கிறது இல்லையா, தளத்திலிருந்து வெளிநோக்கி செல்கிறது. அப்போ அதுதான் வந்து டைபோல் மொமெண்டினுடைய டைரக்ஷன். அப்போ டைபோல் மொமெண்டினுடைய டைரக்ஷன் இது பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது வந்து பாசிட்டிவ் ஜெட் ஆக்சஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா விரல் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, ஜெட் ஆக்சஸ் உடைய டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டைரக்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பிஎம் வெக்டருடைய டைரக்ஷன் வந்து கே கேப், என்ஐஏ கே கேப். சரி, இதுதான் வந்து இந்த ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையத்தினுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன். இந்த காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க இதுல என்னெல்லாம் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு பாருங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது சுற்றுகளின் எண்ணிக்கை. அப்போ அதுக்கு வந்து எந்த யூனிட்டுமே இருக்காது. ஐங்கிறது கரண்ட். இப்போ கரண்டினுடைய யூனிட் வந்து என்னது, ஆம்பியர். அப்புறம் இருக்கிறது ஏரியா. ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதனுடைய யூனிட், இந்த டைபோல் மொமெண்ட் உடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய வளையம் வந்து எப்படி ஒரு காந்த இருமுனையாக செயல்படுது, அந்த காந்த இருமுனை திருப்பு திறனுக்கான ஃபார்முலா என்ன, அதனுடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம ஒரு கேள்வியை பார்க்கலாம். Two concentric circular loops of radii R1 equal to 30 cm and R2 equal to 50 cm are placed in XY plane as shown in the figure. A current I equal to 7 amperes is flowing through them in the direction as shown in the figure. The net magnetic moment of this system of two circular loops is approximately அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ABCD 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை நம்ம தமிழ்ல பார்க்கலாம். படத்தில் காட்டியுள்ளபடி 2 ஒருமைய வட்ட வளையங்கள் XY தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஆரங்கள் முறையே R1 equal to 30 cm மற்றும் R2 equal to 50 cm ஆகும். படத்தில் காட்டியுள்ள திசையில் I equal to 7 amperes மின்னோட்டம் இவ்விரு வளையங்களின் வழியாகவும் பாய்கிறது. இந்த 2 வட்ட வளையங்கள் கொண்ட அமைப்பின் நிகர காந்த திருப்புத்திறன் தோராயமாக எவ்வளவு அப்படிங்கறதான் கேள்வி. சரி, இப்ப கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது 2 சர்க்குலர் காயில் கொடுத்திருக்காங்க. ரெண்டும் எப்படி வைக்கப்பட்டிருக்கு, இது 2 ஒருமைய வட்ட வளையங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப கான்சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரே மையத்தை கொண்ட 2 வட்ட வளையங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மையம் தான் இது. சரி, அப்புறம் அது எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா XY தளத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த முழு அமைப்புமே வந்து XY தளத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய இப்ப XY தளத்துல வைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்ப XY தளத்துல இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து படத்தில் காட்டியுள்ள திசையில் I equal to 7 amperes மின்னோட்டம் இந்த 2 வளையங்கள் வழியாகவும் பாய்கிறது. அப்ப இந்த 2 வளையங்கள் வழியாக இந்த ஐங்கிற மின்னோட்டம் பாய்கிறத இந்த டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த முதலாவது இந்த சிறிய வட்ட வளையம் இருக்கு இல்லையா, அதுல வந்து மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கு. அதே இந்த பெரிய வளையத்துல பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கிளாக் வைஸாக இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாக்குறீங்க. ஆனா ஒரே மின்னோட்டம் தான் பாயுது, ஐங்கிற ஒரே மின்னோட்டம். அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து 7 ஆம்பியர்ஸ். இந்த 2 வட்ட வளையங்கள் கொண்ட அமைப்பின் நிகர காந்த திருப்புத்திறன். அப்ப இந்த ஒவ்வொரு வட்ட வளையமும் ஒரு காந்த திருப்புத்திறனை கொண்டிருக்கும் நமக்கு தெரியும். அப்ப இந்த 2 வட்ட வளையங்களும் சேர்ந்தது அப்படின்னா அதனுடைய நிகர காந்த திருப்புத்திறன் என்ன அப்படிங்கறதா வந்து கேள்வி. சரி, இப்ப கேள்வி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கேள்வியை சால்வ் பண்றது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒவ்வொரு வட்ட வளையமும் தனியாக எடுத்துக்கொண்டு அதனுடைய காந்த திருப்புத்திறன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதை காந்த திருப்புத்திறனுடைய எண் மதிப்பும் கண்டுபிடிக்கணும், காந்த திருப்புத்திறனுடைய திசையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏன்னா மின்னோட்டம் வந்து வேற டைரக்ஷன்ல பாயிறதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப காந்த திருப்புத்திறனுடைய திசையுமே வந்து வேற டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப அப்படி இருந்ததுன்னா நம்ம ஃபைனலா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நிகர காந்த திருப்புத்திறன் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப வாங்க அடுத்து நம்ம அதை பண்ணலாம். சரி, இப்ப முதல்ல வந்து நம்ம முதலாவது அந்த பெரிய வட்ட வளையத்தை எடுத்துக்கலாம். இதனுடைய ஆரம் வந்து 50 சென்டிமீட்டர். இப்ப இதனுடைய காந்த திருப்புத்திறனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், PM. இது வந்து முதலாவது இதுங்கிறனால PM1 அப்படிங்கிற பேர் நம்ம கொடுத்துக்கலாம். இதனுடைய எண் மதிப்பு என்ன, N into I into A. இப்போ இதில் வந்து N வந்து சுற்றுகளின் எண்ணிக்கை, இங்கே ஒரே ஒரு சுற்று தான் இருக்கு. அப்போ அதனுடைய மதிப்பு 1. I மின்னோட்டம் வந்து 7 ஆம்பியர்ஸ் இன்டூ இதனுடைய ஏரியாங்கிறது என்னது, இது வந்து வட்ட வடிவமான வளையம். அப்போ பை ஆர் ஸ்கொயர், பை இன்டூ இதனுடைய ரேடியஸ் என்ன 50 சென்டிமீட்டர் இல்லையா. 50 சென்டிமீட்டர்னா 50 into 10 to the power of -2 மீட்டருடைய ஸ்கொயர். சரி, வாங்க இதனுடைய எண் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். PM1 equal to 7 into பையை வந்து நம்ம 22/7 போடலாம் இல்லையா. நம்ம இங்கே 7 இருக்கனால 22/7 போட்டோம்னா ஈஸியாக கேன்சல் ஆகிடும்ல.
சரி இன்டூ 50 இன்டூ 10 to the power of minus 2 ஹோல் ஸ்கொயர். 50 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு? 50 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 5 5 25, அப்போ 2500. 10 to the power of minus 2 ஸ்கொயர் எவ்வளவு? 10 to the power of minus 4. 7 7 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது வந்து எவ்வளவு? 22 இன்டூ 25 இன்டூ 25ல இன்னொரு 10 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 2 0 இருக்கு இல்லையா, அப்படின்னு அர்த்தம் 10 ஸ்கொயர் இருக்கு. அப்போ இன்டூ 10 ஸ்கொயர் இன்டூ 10 to the power of minus 4. அதாவது 22 இன்டூ 25 இன்டூ இது என்ன வரும்? 10 ஸ்கொயர் இன்டூ 10 to the power of minus 4 எவ்வளவு? 10 to the power of minus 2. சரி, அப்போ 22 இன்டூ 25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 550 வரும் நமக்கு. இன்டூ 10 to the power of minus 2 இல்லையா, இன்டூ 10 to the power of minus 2. அப்போ என்ன வரும்? 5.5 வரும். இதோட யூனிட் என்ன? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுடைய முதலாவது இந்த வளையத்தினுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன். சரி, இதனுடைய டைரக்ஷன் என்ன? இதோட டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வலதுகை விதியை பயன்படுத்தலாம். இப்போ இதில் மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன் என்ன பாருங்க, இதுதான் வந்து மின்னோட்டம் பாயக்கூடிய டைரக்ஷன்லேயே இப்படி தான் பாயுது, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயுது. அப்போ நம்மளுடைய வலதுகையை எடுத்து வலதுகை விரல்கள் நம்ம எப்படி வைக்கணும்? வலதுகை விரல்களை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பெருவிரல் என்ன டைரக்ஷனை காட்டுது? பெருவிரல் வந்து உள்நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷனை காட்டுது. அதாவது இதனுடைய தளத்திற்கு இந்த வளையம் என்ன தளத்தில் வைக்கப்பட்டிருக்கோ அந்த தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல உள்நோக்கி இருக்கு. இப்போ இது என்ன தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு? XY தளத்தில் இருக்கு. அப்போ XY தளத்திற்கு செங்குத்தாக அப்படின்னா Z ஆக்சஸ். இப்போ Z ஆக்சஸ்ல உள்நோக்கி இருக்கு அப்படின்னா அது எப்படி? இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய Z ஆக்சஸ்? நெகட்டிவ் Z ஆக்சஸ் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க XYH நீங்க இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்க, இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது நம்மளுடைய ஜெட் ஆக்சிஸ். இது வந்து பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். அப்போ உள் நோக்கி இருக்கும்போது இந்த டைரக்ஷனில் வரக்கூடிய ஜெட் ஆக்சிஸ் வந்து என்னவாக இருக்கும்? அது வந்து நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ அதனுடைய ஓரளவு வெக்டர் என்ன? மைனஸ் கே கேப். அப்போ இது நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா PM1 வெக்டர் வந்து என்னது? 5.5 மைனஸ் 5.5 கே கேப் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம இந்த ரெண்டாவது சர்க்கிளுக்கு வருவோம். இப்போ ரெண்டாவது வளையத்துக்கு வருவோம். இப்போ இந்த ரெண்டாவது வளையத்தினால் உருவாகக்கூடிய காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு நான் PM2 அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதனுடைய மதிப்பு என்ன? N இன்டூ I இன்டூ A. என்னுடைய மதிப்பு 1, ஐயினுடைய மதிப்பு 7 இன்டூ இதனுடைய ஏரியா பை இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் இங்கே எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 30 இன்டூ 10 to the power of minus 2 உடைய ஸ்கொயர். சரி, இப்போ என்ன வரும்? இதே போல் 7 இன்டூ 22/7 இன்டூ 30 உடைய ஸ்கொயர் பண்ணால் 900 இன்டூ 10 to the power of minus 2 ஸ்கொயர் பண்ணால் 10 to the power of minus 4. சரி, அப்போ PM2 உடைய மதிப்பு என்ன வருது? 7 7 கேன்சல் ஆகிடுது. 22 இன்டூ 9 இன்டூ 10 to the power of 2 இன்டூ 10 to the power of minus 4 இல்லையா? 900 9 இன்டூ 10 to the power of 2 எழுதலாம் இல்லையா? சரி, அப்போ என்ன வருது? 9 2 18 81 9 2 18 + 1 19. அப்போ 198 இல்லையா? 198 இன்டூ 10 to the power of minus 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா எவ்வளவு? PM2வினுடைய மதிப்பு வந்து 1.98 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ இதோடைய டைரக்ஷன் என்ன? இப்போ இதோடைய டைரக்ஷன் பாருங்க, மீண்டும் நம்மளுடைய இந்த கரண்ட் என்ன டைரக்ஷனில் பாயுது? கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயுது இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸாக பாயுது. கடிகாரம் முள் சுற்றக்கூடிய திசைக்கு எது திசையில் பாயுது. இப்போ இதே டைரக்ஷனில் வலதுகையை வைப்போம். வலதுகை விரல்களை மடித்து வைக்கும்போது நம்மளுடைய பெருவிரல் என்ன டைரக்ஷனில் காட்டுது? வெளிநோக்கி காட்டுகிறது. அப்போ இது எந்த தளத்தில் இந்த வளையம் வைக்கப்பட்டிருக்கோ அந்த தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷனில் வெளிநோக்கி. இந்த வளையம் வந்து XY டைரக்ஷன் தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு வெளிநோக்கி அப்படின்னா செங்குத்தாக வெளிநோக்கினா Z ஆக்சஸ், பாசிட்டிவ் Z ஆக்சஸ் இல்லையா? அப்போ நம்ம PM2 வெக்டர் என்னன்னு எழுதலாம்? 1.98 கே கேப், பாசிட்டிவ் Z ஆக்சஸ்னால ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரி, அப்போ நம்மளுடைய நிகர திருப்புத்திறன் அதை வந்து PM அப்படிங்கிற பேரை கொடுப்போம். அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? PM வெக்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ PM1 வெக்டர் ப்ளஸ் PM2 வெக்டர், அதாவது மைனஸ் 5.5 கே கேப் ப்ளஸ் 1.98 கே கேப். சரி, இப்போ மதிப்பு என்ன வருதுன்னு பாருங்க. PM வெக்டர் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 5.5 ப்ளஸ் 1.98 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பு வந்து மைனஸ் 3.52 அப்படின்னு சொல்லி வரும். 3.52 கே கேப் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ நமக்கு வந்து நம்ம பதிலை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பதிலை வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணலாம் வாங்க. இப்போ நமக்கு வந்து மதிப்பு என்ன? காந்த இருமுனை திருப்புத்திறன் PM வெக்டர் வந்து ஈக்குவல் டு என்ன வந்தது? மைனஸ் 3.52 கே கேப் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் வந்தது. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க.
கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லின்னு கொடுத்துருக்காங்க, தோராயமாகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எந்த மதிப்பு நம்ம கொடுத்துருக்க மதிப்புக்கு ஈக்குவலா வருது? 7 வர வாய்ப்பே இல்லை, நமக்கு வந்திருக்கிறது 3.52. அப்போ 7/2 பாத்தீங்கன்னா 3.5 நமக்கு தெரியும். அப்ப இந்த 7 ஒன்னு ஆப்ஷன் ஏவா இருக்கணும், ஒன்னு ஆப்ஷன் பி, இல்லைன்னா ஆப்ஷன் பியா இருக்கணும். நமக்கு -3.52 வந்திருக்கு. அப்ப -7/2 இதுதான் வந்து கே கேப் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் மற்றும் இந்த கொஸ்டின் ரெண்டுமே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.